ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டீஃபன் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத் சமுதாய தொண்டு பற்றி அவர்களுடைய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் எல்லாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கண்ணியமிகு தலைவர் யார்? பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில். ரெண்டாவது பாருங்கள், காயிதே மில்லத்தின் இயற்பெயர் என்ன? முகமது இஸ்மாயில். மூணாவது கொஸ்டின் பாருங்கள், காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லின் பொருள் என்ன? விடை பார்த்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி. நான்காவது கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்க குழுவின் உறுப்பினராக இருந்தவர் யார்? பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். அஞ்சாவது பாருங்கள், தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கின்றார் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. ஆறாவது பாருங்கள், இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என காயிதே மில்லத்தை பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். ஏழாவது பாருங்கள், காயிதே மில்லத் காந்தியடிகளின் எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்? விடை பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம். எட்டாவது பாருங்கள், காயிதே மில்லத் எந்த கல்லூரியில் படித்தார்? திருச்சியில் உள்ள தூய வளனார் கல்லூரி. ஒன்பதாவது பாருங்கள், காயிதே மில்லத் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு எதை பயன்படுத்தினார்? பேருந்து மற்றும் தொடர்வண்டி. பத்தாவது பாருங்கள், மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். 11வது பாருங்கள், பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று உறுதியாகச் சொல்வேன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். 12வது பாருங்கள், இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். 13வது பாருங்கள், காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம். 14வது பாருங்கள், காயிதே மில்லத் சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1946 முதல் 1952 வரை. 15வது பாருங்கள், கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முழுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். 16வது பாருங்கள், திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். 17வது பாருங்கள், இந்திய சீன போர் நடைபெற்ற ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1962. 18வது பாருங்கள், இந்தியா சீனா போரின் போது இந்திய பிரதமராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. 19வது பாருங்கள், தன் ஒரே மகனை போருக்கு அனுப்ப நேருவுக்கு கடிதம் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத் பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த PDF பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு, அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.